அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களே, ஜின்களே உள்ள வெற்றப்பட்ட ஷைத்தானை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அத்தியாயம் 24 ஆயத்து 38. அவர்கள் செயல்களில் மிக்க அழகானதை அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக கொடுப்பதற்காகவும் அவனுடைய நல்லருளை கொண்டு மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கணக்கின்றே கொடுக்கின்றான். இப்போ இதை நான் என்ன கவனிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கும்போது, அவர்கள் செயல்களில் மிக அழகானதை. அப்போ அவர்களின் செயல்களில் மிக அழகானதை அப்படிங்கும்போது, செயல்கள் எல்லாம் அழகானது எது அப்படின்னா அல்லாஹ் சொல்கிற அந்த வேதத்தின் அவை இறக்கிய ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம கேட்டு அவனுக்கே அடிபணிஞ்சு வாழ்ந்து வரும்போது செயல்களில் அழகானது. அப்போ செயல்களில் அழகானது அப்படிங்கும்போது நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத பெருமைத்தனமான விஷயங்கள் எல்லாம் நீக்கி பொறுமை கொண்டும் பணிவை கொண்டும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் இறக்கியிருக்க ஒவ்வொரு ஆயத்துகளையும் படித்து அதில் பக்குவப்பட்டு அதுபடி வாழ்ந்து வரும்போது தான் செயல்களில் அழகானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ செயல்களில் அழகானவர்களாக அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பதற்காகவும், அப்போ அவங்க அழகான செயல்களை செய்து வரும்போது அவர்களுக்கு கூலிகளை கொடுப்பதற்காகவும் அவனுடைய அருளை கொண்டு மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் கூலியாக கொடுப்பதற்காகவும் அப்படிங்கும்போது அது என்ன கூலி அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் என்ன அப்படிங்கும்போது எல்லாமே வேதத்துக்குள்ளே தான் போகும். நம்ம ஒவ்வொரு படியாக அல்லாஹ் சொல்கிற அந்த ஒரு இறை செய்திகளை கேட்டு அந்த பணிவோடையும் பொறுமையோடையும் வாழ்ந்து வர வர நம்மளுக்கு இன்னும் அருள்கள் அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்கும். அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க இருக்க நம்மளுக்கு உயர்வான அடுத்தடுத்த உயர்வான பதவிகள் உயர்த்துக்கிட்டே இருக்கும். உயர்வுக்கு மேலே உயர்வு நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ எப்படி வானத்தை நோக்கி பறக்கிற மாதிரி மேலே 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 பறந்து போகக்கூடியதாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நன்மைகளும் உயர்ந்து உயர்ந்து போயிட்டே இருக்கும். அதுதான் உயர்வானது. அப்போ நம்மளுக்கு அவனுடைய நல்லருளை கொண்டு மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் தன் நாடியவருக்கு கணக்கின்றே கொடுக்கின்றான். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை செவிசாய்த்து கேட்டு அப்படிங்கும்போது நம்ம சிந்திக்கிறது. அப்போ அதை பார்த்து இதில் என்ன இந்த இந்த ஆயத்தில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கான், இந்த ஆயத்தில் என்ன சொல்லியிருக்கான், இதை ஒரு கவனித்து அதில் வாழ்ந்து வரும்போது தான் அழகான செயல் உடையவர்களாக ஆகக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி மனசாட்சிப்படியும் இது நல்லது இது கெட்டது இதை செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு நல்லதை அதிகப்படுத்தி நம்ம வாழ்ந்துக்கிட்டே வரும்போது அது செயல்களில் அழகானது. அப்போ வேதமும் மனசாட்சி ஒன்று சேரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களை வாழ்ந்து வாழ்ந்து வரத்தான் இன்னும் எல்லாம் அதிகமாக்குவோம். அல்லாஹ்வுடைய அருளை அதிகமாக்குறான். அல்லாஹ்வுடைய அருளுண்டா இன்னும் விளக்கங்கள் குர்ஆனுக்குள்ளே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ குர்ஆன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை. இந்த குர்ஆன் பார்க்க தெளிவுகள் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவே இல்லை. அதனால அல்லாஹ் சொல்லிடுறான், 7 கடலை மையாக கொண்டு மையாக எழுதினாலும் இன்னும் அதோட மேலானதை கொண்டு வந்தாலும் இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை எழுதி முடிக்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் அதுக்கு தான் சொல்லியிருக்கான். அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு நம்மளுக்கு இது முடிவில்லை. அப்போ நம்மளுக்கு மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய நல்லருள் அதிகரிச்சுட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அழகான செயல் உடையவர்களாக வாழ்ந்துட்டு வாரோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள்கள் இறக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதான் மேலும் மேலும் உயர்வுக்கு மேலே உயர்வு நல்லருள்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அவர்கள்தான் கணக்கின்றி
கொடுக்கின்றான். அவர்களுக்கு கணக்கின்றே கொடுக்கின்றான். அப்போ அதிகப்படுத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கணக்கின்று கொடுக்கின்றான். எந்த அளவுக்கு அழகான செயலுடையவராக ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ தூய்மையாக வாழ்ந்துட்டு வர வர கணக்கின்றே அல்லாஹ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது கணக்கே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு நல்லவர்களை இறக்கி அருளவும், அல்லாஹ் எல்லாரையுடைய பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பளித்து இன்னும் நேரான பாதையில் வாழக்கூடிய அந்த ஒரு சிந்தனையும் தெளிவையும் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் எல்லாம் அந்த நேர்வழியில் வாழ வைக்கவும் நல்லருள் புரியவும் அல்லாவே போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ்.